இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு டயபெட்டிக் ரிவர்சல் ப்ரோக்ராம் பத்தி பார்க்க போறோம். டயபெட்டிக்னா உங்களுக்கு தெரியும், சுகர் லெவல் அதிகமாக இருக்கிறது. இதை நம்ம 3 வகையா அதிகமாக இருக்கிற டைப்பு பார்க்குறோம். ஜென்ரலா ஒரு சிலருக்கு ரேபிட் மாதிரி சருன்னு சுகர் ஏறும் இறங்கும். ஒரு சிலருக்கு ஆமை மாதிரி மெதுவாக ஏறி மெதுவாக இறங்கும். ஒரு சிலருக்கு ஃப்ராக் மாதிரி தவக்கிற மாதிரி டக்கு டக்குன்னு எகிரி ஏறி இறங்க, டக்கு டக்குன்னு இறங்கும் ஜம்ப் ஆகி வரும். ஸோ இந்த 3 டைப்பும் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் சுகரை எப்படி கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னாக்கா, மெதுவாக ஏறி மெதுவாக இறங்குவவங்களுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் டைப்னு சொல்லுவோம். அவங்க ஒரு 1 இயர் சுகர் ஒரு 1 இயர்க்குள்ளே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னாக்கா, ஃபுட்லேயே நம்ம டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படின்னாக்கா, இப்போ சப்போஸ் அவங்க ஒரு 70 கிலோ வெயிட் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு என்ன மெனுனாக்கா 700 கிராம் ஃப்ரூட்ஸ் பிஃபோர் 12க்குள்ள மார்னிங். ஃப்ரூட்ஸாக மெயினாக வெஜிடபிள்ஸ் 700 கிராம் கொடுத்துரும். ஆஃப்டர்நூன் நல்ல டின்னர் ஃப்ரூட்ஸ் ப்ளஸ் நம்ம நார்மல் டயட். நம்ம நார்மலாக ஒரு பிளேட்டில் 4 வகையான வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறீங்கனாக்கா, ஒரு பிளேட்டில் நம்ம நார்மலாக ரெகுலராக எடுக்கிற ஃபுட் எடுத்துக்கலாம். அந்த அளவு ஒரு 350 கிராம் அந்த மாதிரி இருக்கணும். நம்ம நார்மல் டயட்டு, நம்ம கூட வீட்டில் சாப்பிட்ற ஃபுட்டு. அவங்க 2 வேளை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நைட் ஒரு முறை எடுத்துக்கலாம். ஸோ மொத்தம் 3 வேளை டயட் அவங்களுக்கு அலவுடு. இது 1 இயருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. ஸோ யூ ஆர் கோயிங் டு மேனேஜ் வித் ஃப்ரூட்ஸு, சம் நார்மல் ஃபுட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் லோ கார்போஹைட்ரேட்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் நோ மில்க்கு, நோ நான் வெஜிடேரியன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைப் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வழி. செகண்ட் டைப் சரசரன்னு ஏறி இறங்குது இல்லைங்களா, அந்த டைப்புக்கு, ரேபிட் டைப் ஆஃப் சுகருக்கு நம்ம என்ன பண்ணணும், அதே மெனு தான். என்னன்னாக்கா, நம்ம 1 டைம் மட்டும் காலையில் ஃப்ரூட்ஸ் 12 மணிக்கு பிஃபோர் 12 o'clock ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றணும். மதியம் ஒரு பிளேட்டில் ஃப்ரூட்டு, ஒரு பிளேட் நார்மல் டயட்டு. அவங்களுக்கு எனி 1 டைம் நார்மல் டயட் எடுக்கலாம். அதாவது இப்போ 70 கிலோ வெயிட்னாக்கா, நான் 700 கிராம் ஃப்ரூட்ஸ் எடுப்பீங்க காலையில். மதியம் ஃப்ரூட்ஸு ப்ளஸ்ஸு ஃப்ரூட்ஸ் முன்னாடி சாப்பிட்டோம், ப்ளஸ்ஸு 350 கிராம் நம்ம நார்மல் டயட் எடுக்கலாம். அது ஒரு வேளை அலௌடு. இது நீங்கள் நைட்டு வேணுமோ பழகிக்கலாம், இல்லை மதியம் வேணுமோ பழகிக்கலாம், லஞ்ச் ஆர் டின்னர். அதுக்கடுத்தது தேர்ட் டைப் ஆஃப் சுகர் இருக்குது பார்த்தீங்களா, ஃப்ராக் மாதிரி எப்போ ஏறும் எப்போ இறங்குன்னு சொல்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு நம்ம நார்மல் ஃபுட்டு ரொம்ப கம்மியாக தான் கொடுக்க முடியும். 70 கிலோ வெயிட்டுக்கு 150 கிராம்ஸ் தான் நம்ம நார்மல் டயட் எடுக்க முடியும். மீதி 2 வேளை காலையில் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு, மதியம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ப்ளஸ் 150 கிராம் நார்மல் டயட்டு, நைட்டு ஒரு ஃப்ரூட். இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ரெஜிமை ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அவங்களால சுகர் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த தேர்ட் ஸ்டேஜ் உங்களுக்கு க்ளோஸ் மானிட்டரிங். சுகர் ஒரு நாளைக்கு 4 முறை செக் பண்ணணும். சூப்பர்வைஷனில் தான் பண்ண முடியும். இன்சுலின் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர முடியும். மற்ற திடீர்னு இன்சுலின் ஸ்டாப் பண்ணக்கூடாது. இந்த தேர்ட் டைப் மட்டும் ரொம்ப அப்சர்வ் பண்ணணும், மானிட்டர் பண்ணி மேனேஜ் பண்ணணும். ஸோ தான் டயபெட்டிக் ரிவர்சல் ப்ரோக்ராம் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். டீட்டெயிலாக வேணும்னா விசிட் அவர் வெப்சைட். தேங்க்யூ.